என்ன திட்டக்கூடிய ஒரு பரமா சுத்திக்கிட்டு ஊரு பக்கத்தோட போதும் அக்கடாவரத்துல ஊடு இல்ல எந்த நேரமும் திட்டக்குள்ளதான் ஏந்திரங்கிறல்ல மல்லிகான் மல்லிகா கொல்லைக்கு போயிட்டாளா சித்ரான் அந்த சித்ராங்க அங்கதான் உட்கார்ந்துருக்குது. இந்த சக்கரவர்த்தி எப்போ வருவா இவனை விளக்க மாத்திர சாத்திரான்னு பார்த்துட்டு தான் இருக்கு. அந்த பேர் இல்லையா குஷ்பு ஜெட்டே குஷ்பு இல்லையா விரிச்சாயி அந்த பேர் இல்லையா வாங்கிக்க வேற என்ன பேரு யாரு பேரா 108 கூப்பிட்டு வருவா 108 கூப்பிடலாமா 108 அந்த பேர் இல்லையா பாடியமா கவுக்கிடமாடா வணக்கம் நைட்டியா போட்டுக்கிறோம். ஆமா கிட்டவுடி ஜீவத்துல தான் புள்ள கழிச்சு போட்டுப்பாங்க. ஆமாடா ஆமா காரியமா ஜீவத்துல இப்படி தான் புள்ள கழிச்சு போட்டுப்பாங்க. ஆமா வாங்கம்மா வணக்கம். வணக்கம்யா நல்லா இருக்கறியா? நல்லா இருக்கு. கோணிக்கிட்டு இருக்கற மொட்டப்படுறதுக்காக தான் பரபரன்னு நினைக்கிறேன். உனக்கு என்ன கேட்டேன் நான்? நல்லா இருக்கறியான்னு தான கேட்டேன். நல்லா இருக்கா கோணிக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏண்டி நல்லா இருக்கறியான்னு கேட்டா சுகமா இருக்கறியா கோணிக்கிட்டு இருக்கறனா என்ன வார்த்தை? என்ன வார்த்தை? முடி வாயை கீப்பு அப்படியே தேவடியா முண்டை. ஏய் இங்க போடிங்க. என் ஊருக்கு நீ சொல்ல என் மாவளை பத்தி என் முண்டாட்டி பத்தி. அப்ப எங்க குடும்பம் அப்படி இலக்கார குடும்பம். எனக்குலாம் யாரும் சொல்லி கொடுக்கல சத்தியமா. அவர் படுத்துக்காரு என்னால வாயில் வராது. நான் தானே ஆட்டோட வந்தேன். வந்தாங்களா வீட்டுல என் குடும்பத்துல வந்தாங்க. ஏய் நீ வந்து எங்களுக்கு பொது குந்தாடி. வாங்க ஈப்பிட்டு போறவா நீ நலமா இருக்கிறாயா? உன் கணவர்லாம் சுகமா இருக்கிறாரா? யாருடி அவரு? என்ன யாரு
நைட்டு சூளையர் எடுத்து கொடுத்தாரா? சூளையருக்கு நீ முதல் தரமா ரெண்டாம் தரமா? ரெண்டாம் தரம் யாரு? யாரு? மலமாடு வாய கீப் அப்படியே இங்க அடக்காத, இங்க அடக்காத, அங்க போய் விட்டு வந்துடும், அடக்காத, நோய் வந்துடும். சரி வாங்கம்மா, வணக்கம். போகட்டும். நீ எங்க சாப்பிடுறியோ அங்கதான் நானும் சாப்பிடுறேன். ரேஷன் கடையில தான் வாங்கி சாப்பிடுறேன். சரி, அது மாதிரி என்னடி என் விட்டு என்ன என் ஊரு ஆளு கூட என்ன எடுக்கிறா என்ன ஒன்னு 2 3 4 சூத்திரா 4 கூட சூத்திரம். எத்தனை இருக்கு சொல்லுங்க. ஆட்டோல வண்டியா ஒன்னாச்சு கேட்டு ஒரு ஆட்டோ வேணும்னா நான் போன் பண்ணி அனுப்ப மாட்டேன். ஏன்டி எவனோ ஒரு ஆட்டோ எடுத்தானா அவன் 250 ரூபா வாங்கியிருக்கான் தொழுதூர்ல இருந்து. நடந்தே கூட பெட்டி தூக்கலாம். சரிம்மா வாங்கம்மா, வணக்கம். வீடு வார்த்தை போகட்டும். நாடகம் விமர்சனமாக வேண்டும். நாடகத்தின் ஆர்வம் என்ன, நாடகத்தின் முடிவு என்ன என்பதை விளக்கமாக காண்பிக்க வேண்டும் இல்லையா? நாடகம் நாடகமா இருக்க வேண்டும். நேற்று ஓரிரவு நாடகம் முடிந்து விட்டது. கொஞ்சம் பொறுமையா ஏன் அம்மாடி, நேற்று ஓரிரவு நாடகம் முடிந்து விட்டது. இன்று 2வது நாடகம். யாருக்காக திருவிழா? அவரே ஐயா, ஐயாவுக்காக, கிருஷ்ணனுக்காக, அதாவது பகவானுக்காக, கோபால கண்ணனுக்காக திருவிழாக ஏற்படுத்திருக்கிறாங்க இல்லையா? நாளைக்கு யாருக்கு திருவிழானா முந்தி பிறந்த மூப்பனாருக்காக நாளைக்கு திருவிழா. நாளையிலிருந்து மூப்பனாருக்கும் சக்தி ஒன்று சமயமானாராக வழங்கக்கூடிய ஸ்ரீ மகா முத்துமாரியம்மனுக்காகவும் 8 நாள் திருவிழா இல்லையா? இன்னைக்கு நாளையிலிருந்து என்ன வேடிக்கை? நாளையிலிருந்து கரகாட்டம். 8 கரகாட்டமா? துணையா எங்க துணையா கரகாட்டம் வச்சா முன்னால குந்தி அப்படி ரவுண்ட் அடிச்சு குந்திட்டு என்ன பாட்டு பாடுவாங்க? என்ன பாட்டு பாடுவாங்க? நம்ம நாடகாரன் சம்பளம் பேச வந்தா பாரு சின்ன கிராமம் பார்த்து அங்கே போய் நிக்காத, இறங்கி கீழே இறங்கி பேசு அப்படிங்கிறது நாடகக்காரங்க பாட்டு வாங்க போனா அப்படி சொல்றது. நம்ம பாட்டு வாங்க போனா அப்படி சொல்றது. அப்ப கரகாட்டக்காரங்களுக்கு பாட்டு வாங்க போனா சரி என்ன பாட்டு பாடுவாங்க? 4 மூளைக்கு 4 பாட்டு தான் பாடுவான். சரி, இந்த பாவாடை தூக்கிட்டு அப்படி அது என்ன பாட்டு பாடுவாங்க? பாடு. என் உரலெல்லாம் ஒதுக்கி வரி நம்ம ஓடி போவோம். பாவடைய தூக்கி போய் போட்டா போதும், மூஞ்சில போட்டா போதும். 40,000 10,000 சேர்த்துக்குறா, 10,000 சேர்த்துக்குறா அப்படிங்கிறது. பூமடிக்கிறது. உன் வீட்டுக்காரு சரியில்லடி, உன்னை அடிக்க ஆள மாட்டாரு அவரு, உன்னை எகிர விட்டு ஆடுறாரு. வீண் வார்த்தைகள் வேண்டாம். நாடக சிறப்பா நடைபெற்ற வேண்டும் இல்லையா? வீண் வார்த்தைகள் எல்லாம் மஞ்சள் நேருக்கு ஆடும் போது வச்சுக்கலாம். இன்னைக்கு வேணாம். இன்னும் ஆட்டம் இருக்குதா? மஞ்சள் நேருக்கு அப்புறம் ஆடணும்ல. அப்புறம் வாங்க, நேற்று ஆட வேண்டிய ஆட்டம் ஆடணும்ல. நேற்றுதான் வேற செட்டு பேசிருந்தோம்ல. திரும்ப நாம தான் ஆடி ஆகணும். நம்மளதான் கொண்டாந்து வைக்கணும். ஒன்ன கொண்டாந்து வைக்கணும். அதுவும் என்ன பேசிக்கிறாங்கன்னா, இந்த அனுப்பூர் கட்டைக்காரர் வந்தா எங்க பாய் அங்க வரும், இல்லன்னா என் பாய் முன்னாடி வரவே வராது. சூத்தி இப்படி உட்காந்துருக்குமா, இல்லன்னா முன்னாடி வரவே வராதான். பாய் முட்டு முட்டா பேசிக்கிறாள் வச்சு அக்காலத்து. ஆமா.
சரிம்மா வாங்கம்மா வணக்கம் மீன்வார்த்தை போகட்டும் இது ஆலத்தூர் புண்ணிய சேசத்துல பகவானுக்காக இன்று திருவிழா இல்லையா பகவானுக்காக இன்று பகவானை வீதி உலா அமர வைத்து மத்தியில் அமர வைத்து விட்டார்கள் ஐயாவுக்காக ஓரிய ஒரு நாடகம் சிறப்பான முறையில் நடைபெற வேண்டும் அப்படி இருக்க முடியாது மீன்வார்த்தை இடத்தோடு போகட்டும் இப்ப விட்ட பாறை வருமான சபையில் நான் பிரார்த்தமான போது நான் யார் என்ன கிராமம் எங்க இருந்து வந்திருக்கேன் நாளைக்கும் தெரியும் ஓடிவா தயாரோ என் பேரழக்கம் ஓடிடா புரியாம இருக்கு சொல்லு அவன் மாவட்ட மாதிரி பங்கு என் பேர் விளக்க வெண்ட வேண்டிய பொறுத்து கொண்டாயா என்ன புரிஞ்சுக்கிட்ட புரிந்து முடியாம இருக்கு அம்மா தேசமா அவனுக்கு 56 தேசம் என்று சொல்வார்கள் அப்படி அவனுக்கு 56 தேசத்திலே அதாவது லோகமா ஈழப்பது லோகம் ஈழப்பது மேகலோகம் மேலே இருப்பது மேலோகம் இல்லையா அப்படி மேல இருக்கக்கூடிய 7 லோகத்திலே ஓரத்தில் வழங்கக்கூடிய எங்களுடைய லோகமும் மேகலோகம் ஆமா அப்படி மேகலோகத்தில் ராஜரீக பரிபாலம் செய்து வரக்கூடிய என் தந்தை என்று சொல்ல முடியாத மேகராஜனுக்கும் என் தாய் என்று சொல்ல முடியாத மேகலாவதி அம்மனுக்கும் எங்க அம்மாவுக்கு எத்தனை பேர் தெரியுமா 3 பேர் இருக்கு மேகலாவதி என்று சொல்வார்கள் சமுத்திராதேவி என்று சொல்வார்கள் கொடும்பாவின்னு சொல்லுவாங்க கொடும்பாவின்னா யார் தெரியுமா அதாவது ஊர்ல ஒரு தவறுதலா ஏற்பட்டு விட்டால் ஊரை சுத்தி இருப்பாங்க பாரு அது எங்க அம்மா தான் ஊரை சுத்தி ஆமா போதங்கட்டி சொல்லுவாங்க என் தாய் பேர் கொடும்பாவி என் தந்தையாராகிய மேகராஜனுக்கும் மேகலாவதி அம்மையாருக்கும் ஏன்னா அதாவது சேஷபுத்தரியா விளங்கக்கூடிய நாங்கள் 2 பேர் பிறந்தோம் எங்க அண்ணன் பேரை சொன்னா நீ இங்கே மொத்தம் வடி பாவி எங்க அண்ணன் பேரை சொன்னா எங்க அண்ணன் பேரோ இடிராஜன் இல்லையா ஆமா எங்க அண்ணனுக்கு தங்கையா வர முடியாது என் பேரோ மின்னொலி ஆமா இந்த உலகத்துக்கு எங்க குடும்பம் இல்லைன்னா உலகத்துக்கு வழியே கிடையாது இல்லையா என் தந்தையாகிய மேகத்தை ஒன்றாக கூட்டவும் தாயாராகிய சமுத்திரா தேவி மலையாக பொழியவும் வந்துட்டியா மூத்தருடைய போனா என்னை சாமி கிட்ட போய் மூத்தருடைய அறிவிட்டு போயினாரு மடி அப்படி என் தந்தையாக மேகராஜன் மேகத்தை ஒன்றாக சூட்டவும் என் தாயாராக சமுத்திராதேவி மழையாக பொழியவும் எங்க அண்ணனாக இடிராஜ அந்த இடத்துல இடியாக இடிக்கவும் பளிச்சு நின்று மின்னலாக மின்னுவேன் ஆமா இந்த ஆமா அப்படியாகத்தானே இந்த உலகத்துல எங்க குடும்பம் கூட ஊர் உலகத்துல மழையே கிடையாது ஆமா ஊர் உலகத்துல
கிடையாது. காயுது பாத்தியா? நாங்க மனசு வச்சாதான் மழை பொழியும், இல்லன்னா காஞ்சிக்கிட்டு தான் இருக்கும். அம்மாடி, அப்படி நான் முன்னாள் வழியாக பிறந்து இந்த உலகத்துல நானும் எங்க அண்ணனும் அப்படி ஓடி பிடிச்சு விளையாடுவோம். அப்படி கட்டி பிடிச்சி மருமகார உனக்கு கிடைக்க முடியா? ஏய், அன்னைக்கிட்டே விளையாடுவோம். கிடையாது, என்ன அப்படி கிடையாதம்மா. எங்க அண்ணன் இடிராஜன் இந்த மொழியில இடி இருப்பாரு. நான் திடீர்னு ஓடி அந்த இடத்துல பளிச்சுன்னு மின்னும். அவர் அங்க இடி இடிச்சா நான் இங்க போய் மின்னுவேன். இந்த மூலைக்கு ஓடி போ. ஆமா, அப்படி நாங்க 2 பேரும் ஓடி பிடிச்சு விளையாடுவோமா. கட்டி பிடிச்சி கட்டி பிடிச்சா அண்ணனை யாரா அப்படி விளையாடுவாங்களாடி? ஏம்மா, அப்படி நான் முன்னாள் வழியாக பிறந்து ஏம்மா நான் என் பேர் விளக்க சொன்னனே, என் கழுத்துல இது கிடக்குது. இது யாரு கட்டின தாலின்னு தெரியுமா? ஏம்மா, அதாவது இந்த தாலிக்கு சொந்தக்காரி யார் தெரியுமா? இந்த தாலிக்கு சொந்தக்காரி யார் தெரியுமா? ஆமா, என் பங்கு சரி கொடுக்க மாட்டா காரியம்மா. அப்படி அண்ணாமத்தை ஆண்டு வரக்கூடிய ராஜாக்கள், அப்படி 5 ராஜாக்களோட கர்மருக்கு இவனுக்கு நேர் இல்லையோ, நகரனுக்கு சகாதேவனுக்கு நேர் மூற்றோராக முடியாத 5 நடத்த அர்ஜுன மகாராஜனை நான் திருமணம் செய்திருக்கிறோம். எனக்கு இதெல்லாம் தெரியாது. என் தந்தையார் தான் சொன்னாரு. நம்மாடி நான் இருப்பதோ மேகலோகம், அவர் இருப்பதோ பூலோகம். பூலகம் அவர் இருப்பதோ பூலோகம். நான் எப்படி திருமணம் செய்திருக்க முடியும்? அதை கேட்டியா? அப்படி தெளிவா கேளு. ஆமா, ஒரு நாள் தினத்துல அதாவது அர்ஜுன மகாராஜனும் அர்ஜுன மகாராஜனும் முக்கன் படைத்த சிவபெருமான நோக்கி, அதாவது முக்கன் படைத்த சிவபெருமான நோக்கி பாசிபதாசனம் வாங்குவதற்காக இங்க வந்தார். அவர் எதற்காக அங்க வந்தார் என்று கேட்டார். அதாவது 9வது ரோமரிஷி வனத்துல இருந்து 10வது பேரண்ட வனம் செல்லும் தருவாயிலே 9வது வனத்தை ஆண்டு வரக்கூடிய ரோமரிஷி என்ன தெரிவித்தாரா? ஐயா, அதான் என்றைக்கா இருந்தாலும் உங்களுக்கு சண்டை ஏற்படும், மண்ணினால் பகைக்குணம் ஏற்பட்டு சண்டை ஏற்படும். அப்படி ஏற்படும் நேரத்திலே துரியோதனனை வெல்வதற்கு உங்களிடத்தில் எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது இல்லையா? உங்களிடத்தில் எந்த ஒரு ஆயுதமும் கிடையாது. அவங்களை எளிதாக வெல்வதற்கு உங்களால் எந்த ஆயுதமும் கிடையாது. அப்படி அவங்களை எளிதாக வெல்ல வேண்டுமானால் நீங்கள் உடனடியாக முக்கன் படைத்த பரமக்கடலை நோக்கி தவம் இருந்து, கடுமையான தவம் இருந்து பாசிவதாசனம் வாங்கி வந்தால் அவர்களை எளிதாக வெல்லலாம் அப்படின்னு ரோமரிஷி தெரிவித்தாராம். அந்த வார்த்தையை கேட்டு யார் சென்றால் இந்த பாசிபதாசனம் வாங்க முடியும் அப்படி என்று பார்க்கும்போது தர்மர் போலான்னு பார்த்தா அவர் வந்து பொறுமைக்கு, அதாவது பொறுமையில இல்லையா, கடுகளவு தர்மத்துக்கு கையேந்தி நின்றவர். பாசிபதாசனம் வாங்குவாரு. வரும்போது யாராவது தர்மம்னு சொல்லி கொடுங்கன்னு கேட்டா அப்படியே கொடுத்துருவாரு. பீமகரன் போலான்னு பார்த்தா அவர் கோபத்துல சிறந்தவர், அவர் போக முடியாது. நகரன் சகாதேவன சின்ன பிள்ளைங்க போக முடியாது. யார் போகலாம் என்று பார்த்தால், அதாவது அரண் சொல்லக்கூடிய சிவபெருமான நோக்கி தவம் செய்யக்கூடிய வல்லமை புரிந்தவர் இந்த அர்ஜுன மகாராஜன் தான். இவர் சென்றால் வென்று வர முடியும் அப்படின்னு சொல்ல கேட்டு அர்ஜுன மகாராஜனும் அங்கே வந்து 60 துஷக்கம்பத்தை நாட்டி அந்த துஷக்கம்பத்தை மீதாக ஒரு வெற்றிலை வைத்து அது மேலே கொட்டை பாக்க வைத்து அது மேலே செப்பூசியை நாட்டி ஒற்றைக்கால கீழே ஊனி ஒற்றைக்கால மேல தூக்கி அழகரா இல்லையா? அப்பொழுது சிவபெருமான் பார்த்தார், இப்பேற்பட்ட கடுமையானதாக இருக்கிறானே, இவன் தவத்தை நம்ம சோதிக்க வேண்டும் இல்லையா? அப்படி என்று என் தந்தையாராகிய மேகராஜனை அழைத்து, என் அண்ணாகிய இடிராஜனை அழைத்து என் தவத்தை கலையும்படி செய்தார்கள் இல்லையா? அவர் தவம் செய்யக்கூடிய இடத்திலே இடியாகப்பட்டது விழும்படியாகவும் என் தவம் கலை வேண்டும் என்று சொன்னார்களா சிவபெருமான். அந்த வார்த்தையை கேட்டு என் அண்ணா இடிராஜன் அர்ஜுன மகாராஜன் தவம் செய்யக்கூடிய இடத்திலே வந்து இடியாகப்பட்டது இடித்தார். அப்படி இடித்து கீழே விழக்கூடிய நேரத்திலே என் அந்த அர்ஜுன மகாராஜனோ கழுத்த ஒருவனோ சாய்த்து விட்டாராம்.
சாய்த்த உடனே இடியாக விடுறது கீழே இறங்குனது பாரு தன் அக்கல்ல வைத்து நிறுத்தி கொண்டான். எங்க அண்ணன் இடிராஜன அர்ஜுன மகாராஜன் அக்கல்ல வைத்து நிறுத்தி கொண்டாராம். நிறுத்த உடனே வழிபாரம் தாங்க முடியாமல் அர்ஜுனா என்னை விட்டு விடு, உன் தவத்தை நான் மெச்சினேன் அப்படின்னு சொன்ன போது அப்பொழுது அர்ஜுனன் என்ன சொன்னானா, இடிராஜா உன்னை நான் விட வேண்டுமானால் இந்த பூமி பாரத்திலே மழையாகப்பட்டது பொழிந்து இடியானது இடிக்கின்ற நேரத்திலே யார் ஒருவர் அர்ஜுனா என்று என் பேரை சொல்கிறார்களோ அந்த இடத்துல நீ விடக்கூடாது. 5 காலம் தூர போய் விட வேண்டும். பர்குணா என்று என் பேரை சொன்னால் 10 காலம் விட வேண்டும். அப்படி என்று கட்டளையிட்டாரா அர்ஜுன மகாராஜன். அதான் இன்னைக்கு மழை பெய்யும் போது இடிச்சா அர்ஜுனான்னு சொன்னோம்னா அந்த இடத்துல அந்த இடி விடாதான். இது எங்க அர்ஜுன மகாராஜன் சொன்ன கட்டளை. அப்ப சொன்ன போது ஐயா வழிபாடு தாங்க முடியவில்லை, என்னை விட்டு விடுங்க, உங்கள் தவத்தை நான் மெச்சினேன். அப்படி என்றால் உங்கள் தவத்தை மெச்சி உங்களுக்கு பரிசாக என் தங்கை முன்னோர்களே திருமணம் செய்து தருவேன் அப்படி என்று கட்டளையிட்டாராம். இல்லையா? கட்டளையிட்ட உடனே தாராவாத்து கொடுக்கணும்னா தண்ணி வச்சுதான் தாராவாத்து கொடுப்பாங்க இல்லையா? அப்போ மேல இருக்கிறது விஷகம்பம், அங்க தண்ணி இருக்கா? கிடையாது. அக்கல்ல வச்சு நெரிச்சாரு பாரு, இன்னும் கொஞ்சம் பலமா வச்சு நெரிக்கும் போது கண்ணுல இருந்து தண்ணியா விடுது வரணும் ஒடியாது. ஆமா, அந்த ஜலத்தை கையில ஏந்தி அதை வைத்து நான் தாராவாத்து கொடுத்தார். ஆமா ஆமா. அப்போது நான் எத்தனை வயசு தெரிய வருமா? நான் எப்படி தெரியுமா? சித்தார கட்டும் பெண்ணா செய்யும் போது 5 வயது அறியாத நாள் இல்லையா? நான் சிற்றாட கட்டும் பெண்ணா இருக்கும் போது 5 வயது அறியாத நாளையிலே எனக்கு திருமணம் நடந்து விட்டதாம். எனக்கு தெரியாது 5 வயசுல யாருக்கா தெரியுமா? யாருக்கும் தெரியாது, ஒருத்தர் கூட தெரியாது இல்லையா? 5 வயது அறியாத நாளையிலே என்னை காந்தூர திருமணம் செய்து வைத்தார்களாம் அர்ஜுன மகாராஜனுக்கு. இந்த விளக்கம்லாம் எனக்கு தெரியாது, எங்க அப்பா சொல்லிதான். ஆமா ஆமா, எங்க அப்பா சொல்லிதான் எனக்கு தெரிந்த விஷயம் எல்லாம். அப்பொழுது எங்க அப்பா கிட்ட போய் கேட்டேன், அப்பா என் கழுத்துல இது கிடக்குது, இத நீயாப்பா போட்டது போய் கேட்டேன். அப்பா கிட்ட போய் கேக்குறேன், எப்பா எப்பா இது ரொம்ப நாளா இது என் கழுத்துல கிடக்குது, இத நீயா என் கழுத்துல போட்டேன்னு கேட்டேன். ஆமாண்டி, எனக்கு தெரியுமா? விவரம் தெரியுமா? 5 வயசுல எப்படி இப்ப இருக்கிற பிள்ளை இவர் என்ன மனமான இப்ப இருக்கிறவங்களுக்கு தெரியும். அப்ப இருக்கும் போது எனக்கு அறியாத வயதுல என்னன்னு கூட தெரியல. அப்ப கேட்கும் போது அம்மா இது நான் போட கிடையாது, அதாவது உன்னை கணவராக உன்னை மனைவியாக ஏற்றுக்கொண்டார் பாரு, உன் கணவர் தான் இந்த மாங்கல்யத்தை கழுத்திலே சூட்டினார். அவர் யார் என்றால் அஸ்தினாபுரத்து வேந்தராகிய பாண்டவத்திலிருந்து அர்ஜுனன் என்று தெரிவித்தார் இல்லையா? அப்பொழுது இப்பொழுது திருமணம் செய்து எனக்கு எத்தனை நாள் ஆகிறது? 3 வருடம் 3 மாதம் 21 நாள் திருமணம் செய்து. ஆமா, ஆனால் நான் வயதுக்கு வந்து 45 நாள் தான் ஆகுது. நான் திருமணம் செய்து 3 வருடம் 21 நாள் ஆகிறது. ஆனால் நான் வயதுக்கு வந்து 45 நாள் தான் ஆகுது. 45 நாள் தான். ஆமாண்டி, 45 நாளே நான் வயசுக்கு வராதுக்கு முன்னாடியே எனக்கு திருமணம் நடந்து விட்டது. ஆமா, திருமணம் செய்து விட்டு 3 மாதம் 21 நாள் ஆகிவிட்டது. அம்மா அந்த செண்ட மண்டபம் என்ன வரைக்கும் என்ன வந்து பார்க்க கிடையாது. என்னை திருமணம் செய்து விட்டு போனானே, திருமணம் செய்து விட்டு போன செண்டால பாவி இங்க வரையும் வந்து பார்க்க கிடையாது. எப்படி கிடைக்கிற அன்று சென்ற பண்ணவரும்
இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார், நாளை கழிச்சு வருவார்னு பார்த்து 3 வருஷம் 3 மாதம் 21 நாள் ஆகிவிட்டது. இதனால் வரைக்கும் என் கணவர் என்ன வந்து பார்க்க முடியாது. அம்மா எப்படி கிடைக்கிற என் வாழ்காலம் எல்லாம் வெண்காலம் ஆகிவிட்டது. ஒன்னால இருக்க முடியாது, நம்மளால இருக்க முடியாது. ஏன் ஒரு நிமிஷம் பிரச்சனை விட்டுட்டு நான் இருப்பேன். மூளையில விட்டுட்டு கோத்துக்கு பண்ணிடலாம்னு சொன்னா என்ன, மூளையில விட்டுட்டு ஒரு நிமிஷம் கூட நம்மளால இருக்க முடியாது. அதுல பஞ்சமே இருக்காது. அதுல பஞ்சமே இல்ல. அவன் என்னை விட்டுட்டு இருக்க மாட்டான். சரி அப்படி எங்க குடும்பம். சரி இருந்துட்டு போ அம்மாடி. அப்படி திருமணம் செய்து 3 மாதம் 21 நாளாக என் கணவர் என்ன வந்து பார்க்க கிடையாது. என் வாழ்காலம் எல்லாம் வீண்காலம் ஆகிவிட்டது இல்லையா? இத்தனை வருஷமா இல்லாத புருஷன் இனிமேல் நமக்கு எதுக்கு? இனிமேல் என் வாழ்காலம் எல்லாம் வீண்காலம் ஆகிவிட்டது. இதுக்கு மேல எனக்கு புருஷன் வந்து என்னடி பண்ண போறா? என்னடி பண்ண போறா? எனக்கு புருஷனே வேண்டாம் என்று என் தந்தையார் இடத்துல சென்றேன். அப்பா எனக்கு இனிமேல் கணவனே வேண்டாம், எனக்கு புருஷனே வேண்டாம் என்று இந்த முன்னோடி ஆகப்பட்டவரோ கணவனே வேண்டாம் என்று நான் திருமணம் செய்ய போகிறேன் அப்படின்னு தெரிவித்தேன். அதுக்கு எங்க அப்பா என்ன சொன்னாரு, அம்மா நீ அவசரப்படாத, ஏனென்று கேட்டால் ஐவேல முதல் பிறந்த கருகளவு தர்மத்துக்கு கையேந்து நின்ன பொறுமை குணமளித்த கரும்பு ஓவதி இருக்கிறார். அன்னவரிடத்திலே சென்று முறையீடு, இதற்கு தகுந்த யோசனை அவர் சொல்லுவார், நீ அவசரப்படாதம்மா அப்படி என்று சொன்னார். அவருடைய சொல்லை கேட்டு என் தந்தையாருடைய சொல்லை கேட்டு இப்பொழுது எங்க செல்ல வேண்டும்? உபலாயம் செல்ல வேண்டும். உபலாயம் சென்று பொறுமை குணமடைத்த முதலாவதாக பிறந்த கரும்பு உபதியை நான் பார்க்க வேண்டும். போகலாமா? அப்படி யாரெல்லாம் பேரால் கொடுக்கப்பட்ட காச்சாரம் கேட்டால் இங்கே நமக்காக ஏமாற்றமான பேருக்கு காஞ்சாரம் அளித்தார்கள். அத்தனை நபர்களும் இந்த மகமாரியம்மன் சன்னதியை வந்தது. பகவானுடைய சன்னதி எப்படி கழித்து ஓகிறதோ அத்தனை அம்மாடி அப்படி இந்த திருப்பதி ஏழுமலையான் சன்னதி எப்படி தடுத்து ஓய்கிறதோ அத்தையும் அனைவரது குடும்பமும் வாழ்க்கை. அது மட்டும் கிடையாது, அம்மா இங்க அனுக்கூர்ல இருந்து பப்புனவும் நடிக்கக்கூடிய அருமை அண்ணா கணேசனுக்காக காஞ்சாரம் அளித்த அருமை நல்ல உள்ளங்கள் இந்த திருப்பதி ஏழுமலையான் சன்னதி எப்படி வாழ்கொண்டு வர சுபேஜயம். எங்க போக வேண்டும்? உபலாயம் வந்து விட்டோம் அல்லவா? இது உபலாயம் வந்து விட்டோம். எங்க மாமாவும் அக்காவும் இருந்தா நான் வந்திருக்கிறேன்னு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வாடி. அவர் போனா தானே பரவாயில்ல நான் என்னடி கதவு சந்தில் தான் அப்படி சந்தில் அப்படி எட்டி பார்த்தேன். அப்படி எட்டி பார்த்தேன். அவங்களுக்கு வயசு என்ன ஆகுது? எங்க மாமாவுக்கு 60 வயசு இருக்கும். உங்க அக்காவுக்கு? எங்க அக்காவுக்கு ஒரு 55 வயசு இருக்கும். ஆமா செத்து போற வயசு. கதவு சந்தில் எட்டி பார்த்த போது சரி கால் மேல காலை போட்டுக்கிட்டு அப்படியே எட்டி என்னடி சொல்றேன்? இப்பேற்பட்ட வயதான காலத்துல 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. அம்மா வயசுல நான் வாழக்கூடிய வயசுல நடக்குமா?
நான் வாழக்கூடிய வயசுல என் வாழ்காமல வீண்காலம் ஆகிவிட்டது என் பாவி நான் இருந்தாலும் கதவை போய் தட்டி பாரு சரி யாரு அம்மா கதவை தட்டி பாத்தியா சரி நெட்டு கார்த்தி மாசம் நாய் பிடிச்சிட்டு ஓடுமா அப்படி சரி அப்படியா சரி அவங்க இறந்திருந்தால் ஒரு பெண்ணாகப்பட்டவள் அபயம் என்று சொல்லி வந்திருக்கிறாங்க ஒரே ஒரு வார்த்தை சொல்லுடி கிட்ட சொல்லுறியா சொல்றியா என்ன விஷயம்? அனாதி பெண் என்ன பார்க்க வந்திருக்கா? அனாதி தானே? சரி வந்தா பார்க்க சொல்லுங்க. பார்க்கலாமா? ஓஹோ மாமா யார வந்து மாமானு அக்கானு யார வந்து முன்ன பிள்ளை எங்களை பார்த்திருக்கிறியா? அக்கா மாமாங்கிற உறவு முறை எப்படி நீ சொல்ற? நீ படித்தா அனாதை பெண்ணாகப்பட்டவர் எங்களுடைய வாதத்தை படித்தபடியால் என்றென்றைக்கும் நோய் நொடி இல்லாமல் நிறைந்த மாங்கலியத்தோடு உன் கணவனோடு பூவும் ஒட்டோடு நீடோடிய வாழ்வாயம்மா. இப்பேற்பட்ட பாளைய சபையிலே என்னை வாழ்வா என்று வரவழைக்கிறீங்களே நான் இருக்கிற கவலை என்ன இருக்கிற கஷ்டம் என்ன இப்பேற்பட்ட சபையில் என்னை வாழ்வா என்று வரவழைக்கிறீங்களே பதிலும் நீ யாரு எவரு பேர் என்ன எதுக்காக வந்திருக்க யாரு என்ன ஊருன்னு கேக்குறீங்க? ஆமா ஐயா எங்களுடைய நாடு மேகலோகம். மேகலோகத்தை ஆண்டோர்படியான மேகராஜனுக்கும் மேகலாவதிக்கு பிறந்த என் பெயரோ மின்னொளி. சரி மேகலோகங்கிற மேகலோகம் மேல இருக்கு, நாங்க பூலோகத்துல இருக்கோம். எதற்காக இங்க வந்த? ஓஹோ எதற்காக இங்கே வந்த என்ன மாமா என்றும் உங்கள் அக்கா என்றும் எப்படி உறவு முறை? எப்படி உறவு முறை? ஐயா 9வது ரோமரிஷிவனத்துல இருந்து 10வது பேரண்டமரம் செல்லும் தருவாயிலே அதாவது சிவபெருமானை நோக்கி பாசிபதாசுரம் வாங்க வந்தது யாரு? என் தம்பியாக அர்ஜுனன். தம்பியாக அர்ஜுனன். அங்கே வந்த போது உன் தம்பியாக அர்ஜுனன் என்னை காந்தர திருமணம் செய்தார்.
இவ இருக்கிறது மேகலோகம், ஆமா. நாங்க இருக்கிறது பூலோகம். அர்ஜுன மகாராஜ திருமணம் செய்தாருன்னா இவ போய் பிடிக்கிறாளா? எட்டு சக்கரமா எட்ட எந்த சக்கர பேசுறது? என்ன பேசுறீங்க? சர்க்கரமே வாய்த்தா விட்டு அடிப்பேன் கூடாது. எட்ட எப்படி? ஓ எப்படி ஐயா நாங்க இருக்கிறது இல்லம்மா 7 தேவிமார்கள். என்ன பார்த்து ஒரு நிமிஷம் உமனி குடிச்சாருமா அவரு. அப்பா என்னைய சொந்தத்தை கழிச்சு இவளை பார்த்து என் அழக பார்த்து ஆ, என் அழக பார்த்து ஒரு நிமிஷம் நின்று அப்படியே உமனி குடிச்சிட்டாரு. உன்னை பார்த்து என்ன பார்த்து எட்ட உன்னை பார்த்து நல்லா வர மாட்டான். ரோட்டா போற பிச்சைக்காரன் தாண்டி வருவான். என் சக்கர லோபால் முண்டா என்ன யாரு? ஆ, ஏன் அடிக்கிற? ஏன் அர்ஜுன மகாராஜா ஒண்ணு எப்படி திருமணம் செய்தார்? என்னை எப்படி திருமணம் செய்தார்? நான் என்ன சொல்றேமா, சரி. என் தம்பியாய அர்ஜுனுக்கு இன்னும் 7 மனைவிகள் இருக்காங்க. என்னது 7 மனைவிகள் இருக்காங்க. என்னெல்லாம் 7 மணி 7 பேர் இருக்காங்க. அப்ப நான் 8ஆம் தரமா? ஆமா. உன் தம்பிக்கு நான் 8ஆம் தரமா? ஐயா எழுத போதிலும் எட்டே எட்டே வாடாங்க மாடி. லக லக லகன்னு ஏறு இந்த பொம்பளை. அனுமதி 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 குத்திருச்சு அப்படின்னு பாருங்க ராஜா அவங்க அம்மாவை நீங்க எட்டி இவ்வளவு சிவப்பா நீங்க சக்கரத்து தம்பி 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 லைவ்ல ஓடுங்க. எனக்கு தான் வந்து சரி மணி சரி. ஐயா அதாவது அர்ஜுன மகாராஜன் அங்கே வரும்போது உத்தரமளித்த பரமக்குடம் நோக்கி பாசிபதாதுரை வாங்க வரும் நேரத்துல அதாவது என் அண்ணாகிய இடிராஜனுக்கு பயந்து என்னை காந்திர திருமணம் செய்தார். ஆமா நவமேனிஜி என்னை காந்திர திருமணம் செய்து 3 வருஷம் 3 மாதம் 21 நாள் ஆச்சு. இதுவரைக்கும் வந்து என்ன பார்க்க கிடையாது. அதனால இப்ப நான் எதுக்காக வந்திருக்கேன்னா இந்த உலகத்துல வாழ்காலம் வீண்காலம் ஆகிவிட்டது. இனிமேல் எனக்கு இவ்வளவு நாளா புருஷன் இல்லாத இனிமேல் புருஷன் வந்து எனக்கு என்ன பண்ண போறாரு? அதனால எனக்கு கணவன் வேண்டாம் என்று நான் இந்த சிவபூஜை செய்ய போறேன். அத உங்களிடத்துல ஒரு வார்த்தை சொல்லிட்டு அம்மா போலாம். மின்னலி, நான் என்ன சொல்றேன், சரி என் தம்பியாய அர்ஜுன உனக்கு காதர்வ திருமணம் செய்தது எனக்கு தெரியாது. சரி. ஏன்னா இப்ப நீ சொல்லிதான் எனக்கு தெரியும். என் தம்பி எங்க இருந்தாலும் ஐயா உன்னுடைய அரண்மனைக்கு வர வைக்கிறேன். இப்ப தெரிஞ்சு போச்சு. நீங்க தான் மாமா நீங்க தான் அக்காங்கிறது எனக்கு ஒரு முறை தெரிஞ்சு போச்சு. இருந்த போதிலும் இன்னும் சரியாக 3 நாள் 6 பொழுது உள்ளாக என் அரண்மனைக்கு உன் தம்பி வந்தா போச்சு. அப்படி வரவில்லை என்றால் உலகத்துல அர்ஜுனங்கிற பேரே இருக்காத அளவுக்கு இந்த மின்னலொளி சிவ பூஜை செய்ய போறேன். இது சத்தியம். சொல்லிட்டு போலதான் வந்தேன். நான் வார்த்தையை கேட்கறது இல்லன்னு சொல்ல. ஆனால் 3 நாள் 6 பொழுது உள்ளாக வர வேண்டும். ஓஹோ சரி, 3 நாள் 6 பொழுதுகளும் வரவில்லை என்றால் பூஜை செய்வது வழக்கம். நான் வருகிறேன் வருகிறேன் வருகிறேன். மந்திரியா மந்திரியா அதாவது என் தம்பியாரே அர்ஜுனன்